Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாள் வந்து வீடியோ போட முடியல, கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக நான் வீடியோ போடலை. ஏன் அப்படின்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், என்னோட பெரியம்மா அண்ட் சித்தி வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் கேப் கொடுத்துருந்தேன். இனிமேல் கரெக்டாக வீடியோ வந்துடும். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தாங்க. கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப மாதமாக கேட்டுட்டு இருந்த வீடியோ தான். ஸோ ஸ்டைலிங் டிப்ஸ் ஃபார் 40s, அதாவது 40+ இருக்கக்கூடிய அவங்களுக்குலாம் வந்து ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக பொண்ணுங்க கிட்ட வயசு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அந்த வயசை மறைக்கிறதுக்கான என்னென்ன விஷயம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். அதாவது ஸ்கின் கேர், மேக்கப் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் சில சமயம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்கை வந்து கொஞ்சம் மறந்துடுவோம். ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும்தான். நம்ம வயசுக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸோ நமக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ தாராளமாக நம்ம போடலாம். அது கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் போகும்போது ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்ப்போம், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம காலேஜ் டேஸில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸி ட்ரெஸ், மிடி ட்ரெஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. பட் இப்போ வந்து அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடலாமான்னு நம்ம யோசிப்போம். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போடலாம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து இந்த ஏஜுக்கு தான் அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸோ அதை எப்பவுமே மைண்டில் வச்சுட்டு நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக போடலாம். இப்போ நான் காலேஜ் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அது வந்து இப்போ நான் 30+ நான் பண்ணுறேன்னு கேட்டால் கிடையாது. ஸோ என்னோட ஏஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. இனி அடுத்தது 40+ ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே மாறும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து மெச்சூரிட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் 40+ இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம சேனலில் நிறைய ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ், ஸ்டைலிங் ஐடியாஸ் தான் பார்த்துட்டே வரும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ் தான் பார்த்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 5 ஸ்டைலிங் டிப்ஸ் ஃபார் 40+ விமன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஃபார் விமன் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் மேலேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது எல்லா டைப் விமனுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக். நம்ம என்ன ட்ரெஸ் எடுத்தாலும் அந்த ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிக் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் சாரி எடுத்தாலும் சரி, இல்லை குர்த்தி, சுடிதார் எது எடுத்தாலுமே அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக லைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரியான ஸ்டிஃபான மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ 40+ ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு எலிகான்டான லுக் வேணும் அப்படின்னா இந்த சாஃப்டான மெட்டீரியல் ட்ரெஸ்ஸஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெனின் சாரீ, சாஃப்ட் சில்க் சாரீ, அதுக்கப்புறம் காட்டன் சாரீ, ஹேண்ட்லூம் சாரீஸ், சாஃப்ட் காட்டன் சாரீஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் கட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ சாரீ மாதிரியே தாங்க நீங்கள் சல்வார் சூஸ் பண்ணும்போதும் சரி, ரொம்ப சாஃப்டான காட்டன் மெட்டீரியல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக தெரிவிங்க. இப்போ காட்டன் சாரீ, லெனின் சாரீ பார்த்தீங்கன்னா 40+ நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சில்க் சாரீ வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஜரி வச்சு, சிம்பிளான டிசைன் வச்சான சாரீ போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெட் சாரீ, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்டான சாரீஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சாஃப்டான சாரீஸாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்க அப்படின்னா காட்டன் சாரீ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் காட்டன் சாரீ சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஜுவல்லரிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக தெரிவிங்க. ரொம்ப ஹெவியான ஒர்க் வச்ச சாரீ, ஹெவி எம்ப்ராய்டரி சாரீ நீங்கள் போடும்போது அவ்வளோ ரொம்ப எலிகண்ட்டாக கிளாஸிக்காக தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்ட் காட்டனாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சல்வார் போடும்போது பாட்டம் வேர் வந்து பிளாசோஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ், நார்மல் பேண்ட்ஸ், காட்டன் பேண்ட்ஸ் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக கிளாஸியாக தெரிவிங்க. நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா சாஃப்டான ஜீன்ஸ் வந்து பயன்படுத்துங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் டாப்ஸ் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா நைலான் அந்த மாதிரி இல்லாமல் காட்டனில் போட்டிங்கன்னா இன்னுமே அழகாக தெரிவிங்க. இப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, என்ன நம்ம காட்டன் ட்ரெஸ் தான் போடணுமா, வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக போடலாம். ஷிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப கிளாஸியான ஒரு லுக் கொடுக்கும். நீங்கள் காட்டன் போட விரும்பலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் காட்டன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். லெனின் வந்து அதை விட பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சாஃப்ட் ஜீன்ஸ் போட்டு அதுக்கு மேலே வெஸ்டர்ன் டாப்ஸ் இதை போடும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ட் குர்த்தி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து 40+ விமனுக்கு ரொம்ப அழகாக ஆப்டாக இருக்கும். டிப் நம்பர் 2, கலர் அண்ட் பேட்டர்ன்.
நீங்கள் சல்வார் அண்ட் குர்த்தி சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாலிட் கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அன்டவுட்டட்லி நீங்கள் வந்து சாலிட் கலர்ஸ்க்கு போகலாம். ஏன் அப்படின்னா அந்த கலர்ஸ் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக தெரிவிங்க. சாலிட் கலர்ஸ் அப்படிங்கிறது நல்லா டார்க் கலர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ, க்ரீன், ரெட். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் வந்து சல்வாரோ குர்த்தியோ போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா மோனோக்ரோமேட்டிக் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் ஒரே மாதிரி உங்கள் டாப் பாட்டம் துப்பட்டா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போட்டிங்கன்னா அதுவுமே ரொம்ப கிளாஸியாக இருக்கும். இல்லைனா துப்பட்டா வந்து வேறு மாதிரியான கலர் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக தெரிவிங்க. ஸோ 40+ உமன் வந்து இது மோனோக்ரோமேட்டிக் ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் சல்வார் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா துப்பட்டா வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் பீஸாக இருக்கும். ஸோ துப்பட்டா வந்து மறந்துடாதீங்க. துப்பட்டா போட்டிங்கன்னா தான் அந்த லுக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ட்ரெஸ் அதாவது சல்வார் குர்த்தி போட்டிங்கன்னா துப்பட்டாக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் சாரீ சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸாக சூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது கிரே, லைட் பிங்க், லைட் க்ரீன், லைட் பர்பிள் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் சாரீ கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியுவீங்க. அதுவும் லெனின் சாரீலாம் இந்த மாதிரி கலரில் கட்டினீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது சாரியோட பேட்டர்னுக்கு வருவோம். சாரீ பேட்டர்ன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான தின் பார்டராக சூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய பார்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் சாரீஸ் கட்டுறீங்க அப்படின்னா பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் செக்குடு சாரீஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. 40+ உமனுக்கு இந்த மாதிரி செக்குடு சாரீஸ் வந்து மைல்டு செக்காக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய செக்கடாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக தெரியுவீங்க. அண்ட் சாரியோட பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பிரிண்ட்ஸ் இல்லாமல் ஜாமெட்ரிக் பிரிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான பிரிண்ட்ஸோ ஸ்மால் பிரிண்ட்ஸ், ஸ்மால் ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து லைட் கலர் ஷேடில் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இக்கட் சாரீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கலம்கரி, அதுக்கப்புறம் பாந்தினி பிரிண்ட்ஸான சாரீ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கிளாஸியாக அழகாக தெரியுவீங்க. ஸோ பிக் ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஃப் அண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது சின்னதாக இருக்க மாதிரி போடுங்க. ஹாஃப் அண்ட் ஹாஃப் போடும்போது பார்த்தீங்கன்னா பாடி வந்து டிவைட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ அது வந்து 40+ உமனுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிம்பிளான சாரீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பேட்டர்னுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து காலர் நெக் இல்லைன்னா சிம்பிளான யூ நெக், வி நெக் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஆப்டாக அழகாக தெரியுவீங்க. நீங்கள் யூ நெக் போடும்போது நல்லா ப்ராடாக போடுங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். காலர் நெக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ எல்லா சாரிக்குமே நம்ம காலர் நெக் போட முடியாது. அதனால் இந்த மாதிரி ப்ராட் யூ நெக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ளவுசஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ப்ளவுஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ பிளெயின் சாரி கட்டிட்டு பிரிண்ட் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெவி ஒர்க் பண்ண எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளான ஒர்க் கொடுத்த மாதிரியான ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காட்டன் சாரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிகோ கலர், பிளாக், ஒயிட் இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த சாரீஸ்க்கு நீங்கள் பிரிண்ட் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்லீவ் வந்து ரொம்ப லென்த்தியாக போடுங்க. அதுதான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ஹாஃப் ஸ்லீவ் போகிறத விட எல்போ லென்த், அதில் ஃபுல் ஸ்லீவ் 3/4 அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளாஸியான லுக் கொடுக்கும். டிப் நம்பர் 3, ஜுவல்லரி. நம்ம வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணணும், கலர், பேட்டர்ன் இது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது ஜுவல்லரிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்லரி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கான ஜுவல்லரி வந்து போடுங்க. இப்போ நீங்கள் காட்டன் சாரீ கட்டுறீங்க அப்படின்னா பீடர் ஜுவல்லரி, ஹேண்ட்மேட் ஜுவல்லரி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லினின் சாரீ கட்டுறீங்க அப்படின்னா ஆக்சிடைஸ் ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, சாரீ கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கோல்டு ஃபினிஷான ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுங்கள். மேட் ஃபினிஷ், டெம்பிள் ஜுவல்லரி இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுவீங்க. ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து அந்த மாதிரி ஜுவல்லரி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோன் ஜுவல்லரி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சல்வார் போடுறீங்க அப்படின்னா சிம்பிளான இயரிங், சிம்பிளான செயின் போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இந்த ஜுவல்லரிலாம் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக மிட் லென்த் வரைக்கும் போடுங்க. சோக்கர் டைப்லையோ நெக்லஸ் டைப்லையோ போட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. நல்லா லாங்காக போட்டிங்கன்னா 40+ உமனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் ஷிஃபான் சாரீ, ஜார்ஜெட் சாரீலாம் கட்டுறீங்க அப்படின்னா பேர்ல் ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஜுவல்லரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் 30+லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம என்ன தான் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாலுமே ஸ்கின் கேர் பண்ணலை அப்படின்னா அது வந்து ரொம்ப ஏஜாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிடிஎம் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிடிஎம் அப்படிங்கிறது கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. டோனர் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள்.
மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா வாட்டர் பேஸ்டான மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து க்ரீம் பேஸ்டான மாய்ஸ்சரைசர் வந்து பயன்படுத்தி பாருங்கள். நைட் சீரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நைட் சீரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டான மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் நைட் சீரம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைன் லைன்ஸ் கிராக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரைமர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரைமர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அது வந்து லிக்விட் ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணுங்கள். மேட் ஃபினிஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக எடுத்து பரவலாக போடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கும், மேக்கப் போடாத மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நியூட் மேக்கப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ரொம்ப வந்து ஹெவி மேக்கப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏஜிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான விஷயம், நம்ம தவிர்க்க முடியாது. பட் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸு ஃபைன் லைன்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வந்து ஈஸியாக நம்ம கண்களில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஹெவி மேக்கப், அதாவது ஹெவி ஐ மேக்கப் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஐலைனர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஐ ஷேடோஸ் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் இல்லாமல் லைட் ஷேடோஸ் தான் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ஷைனிங்கான ஷிம்மரான ஐ ஷேடோஸ் வந்து பயன்படுத்தாதீங்க. அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. காஜல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து கண்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு யாரோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்கள் தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ அதனால் காஜல் வந்து பயன்படுத்தி பாருங்கள். லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூட் லிப்ஸ்டிக் வந்து பயன்படுத்துங்க. ரொம்ப டார்க் கலர் லிப்ஸ்டிக் நீங்கள் போடும்போது ஷைனிங்கான லிப்ஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக மேட் ஃபினிஷான லிப்ஸ்டிக் வந்து பயன்படுத்துங்க. பிங்க் ஆர் ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷாக போடுங்க. ஸோ அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். நெயில் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் டார்க் கலர்ஸ் போடாமல் அதுவுமே லைட் ஷேட்ஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 5, ஹேர் ஸ்டைல். ஸோ ஹேர் ஸ்டைல் இல்லைன்னா எப்படிங்க, இவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு. நீங்கள் வந்து எப்போவுமே ஜடை போடுறீங்க அப்படின்னா இங்கே வந்து லூஸ் ஹேர் விட்டு நீங்கள் ஜடை போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது நீங்கள் வந்து சல்வார் போடுறீங்க அப்படின்னா போனி டெயில் வந்து சூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். காட்டன் சாரீஸ், லெனின் சாரீஸ் பயன்படுத்துறீங்க அப்படின்னா மெஸ்ஸி பன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த சாரீ வித் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி மெஸ்ஸி பன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக 40+ விமனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிளாஸியான ஒரு லுக் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஜடை போட்டு பூ வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நிறையா வைக்காமல் கொஞ்சமாக வைங்க. அண்ட் நீங்கள் சல்வார் குர்த்திலாம் போடும்போது லூஸ் ஹேர் விட்டு சின்னதாக ஒரு கிளச் போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் லூஸ் ஹேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். அவ்வளோதாங்க, 5 டிப்புமே சொல்லி முடிச்சிட்டேன். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ நம்ம தாராளமாக போடலாம். நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு போடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்லக்கூடிய டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே அழகாக தெரியுவீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஐடியாஸ் மட்டும்தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.